தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பாஸ்கா காலம் 3வது வாரம் வெள்ளிக்கிழமை. புதுப்படைப்பாவோம். இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவோடு இணைகின்ற ஒவ்வொருவரும் புது படைப்பாக மாற்றப்படுகின்றோம். பழையன கழிந்து புதியன புகுததன்றோ? 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்டிருக்கின்றது. கொலோசியர் 3:9-10 நாம் பழைய மனித இயல்பையும் அதற்குடைய செயல்பாடும் களைந்தெறிந்துவிட்டு புதிய மனித இயல்பையும் அதற்குடைய செயல்பாடுகளையும் தரித்தவர்களாக இருக்க வேண்டும். அது எத்தகையது? நம்மை படைத்த கடவுளுடைய சாயல் என்று சொல்லப்படுகின்றது. ஆம், நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவோடு இணைந்து கிறிஸ்துவை அணிந்து கொண்டு கிறிஸ்துவிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற பொழுது பிலிப்பியர் 2:5 இருப்பதோடு கிறிஸ்து இயேசுவில் இருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும் என்று சொல்லி அழைப்பை விடுப்பதை போல இயேசுவின் மனநிலை நம்மிலே நமதாக மாற்ற வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் சவுல் தமஸ்கு நகரை நோக்கி விரைவதும், அங்கே தடுத்தாட்கொள்ளப்பட்ட சவுல் இயேசுவால் முழுமையாக ஆட்கொள்ளப்படுவதும், ஆட்கொள்ளப்பட்ட சவுல் பவுலாக அனனியா மூலம் மாற்றப்படுவதும், இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கையிட்டு முழுமனதோடு போதிப்பதுமாக சவுல் பவுலாக மாறிய நிகழ்வு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சவுல் என்பவர் மிகச்சிறந்த பரிசேயராக இருந்தார். பெஞ்சமின் குலத்தில் தோன்றியவராக தார்சிசு நகரிலே பிறந்திருக்கின்றார். மிகச்சிறந்த சட்ட வல்லுநராக இருக்கின்ற கமாலியலிடம் முழுமையாக கற்றுத் தெரிந்தவராக இருக்கின்றார். சட்ட நூல்களை முழுவதுமாக கரைத்து குடித்தவராக இருக்கின்றார். தான் சார்ந்திருக்கின்ற யூத நெறியே மேலானது என்று சொல்கின்ற அந்த எண்ணத்தோடு வாழ்ந்தவர். அதற்கு எதிராக இருப்பவர்களெல்லாம் புறம்பானவர்கள், தவறான வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் என்று சொல்லி நினைத்தார். எனவேதான் கிறிஸ்தவர்களை வெறுத்தார். கிறிஸ்தவர்கள் தவறான வழியில் சென்று கொண்டிருக்கின்ற சொல்லி அவர்களை சிறைபிடிப்பதற்காக தலைமைகுருவிடம் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஆணையோடு தமஸ்கு நகரை நோக்கி புறப்படுகின்றார். அன்பு சகோதரமே, இப்படி புறப்பட்ட அந்த தமஸ்கு வீதியிலே சென்று கொண்டிருந்த மனிதனைத்தான் இயேசு தடுத்தாட்கொள்ளுகின்றார். இது ஏதோ அந்த தமஸ்கு வீதியில் நடந்த நிகழ்வு அல்ல. எரேமியா புத்தகத்தில் 23:17 படிப்பதை போல, இதோ நான் உனக்கென ஒரு திட்டம் வைத்திருக்கின்றேன், அது மேன்மையான திட்டம் என்று சொல்லி கடவுள் சொல்லுவதை போல சவுலும் துவக்கத்திலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதை அவரே சொல்லுவார். கலாத்தியர் 1:15 என் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னே கடவுள் தனக்கென என்னை முன்குறித்து வைத்தார் என்று சொல்லுவார். ஆக இது கடவுளுடைய திட்டம். புறவினத்தாருக்கும் அரசர்களுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இயேசுவை அறிவிக்கும் தூதுவனாக, புறவினத்தாரின் அப்போஸ்தலராக இவர் மாற வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டமாக இருந்தது. ஏற்ற காலம் வருகின்ற பொழுது கடவுளுடைய அந்த தடுத்தாட்கொள்ளும் செயல் தமஸ்கு வீதியிலே வெளிப்படுகின்றது. அழகாக பவுல் சொல்லுவார் ரோமர் 8 தாம் முன்குறித்து வைத்தோரை தேர்ந்தெடுக்கின்றார், தேர்ந்தெடுத்தோரை அழைக்கின்றார், அழைத்தவர்களை தம்முடைய மாட்சிமையிலே பங்கெடுக்க செய்கின்றார் என்று சொல்லுவார். சவுலை முன்குறித்து வைத்தார், அவரை பவுலாக அழைக்கின்றார், அழைத்தவரை தனக்கு ஏற்புடையவராக மாற்றுகின்றார், தன்னுடைய ஆவியால் நிறைக்கின்றார். அனனியா போய் அவர் மேல் கை வைக்கின்ற பொழுது அவருடைய இயல்பு முழுமையாக மாற்றப்படுகின்றது. கடவுளுக்கு ஏற்ற பாத்திரமாக அவர் மாற்றுகின்றார், தன்னையே வெறுமையாக்குகின்றார். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள, ஆண்டவரை சொந்தமாக்கிக் கொள்ள, மற்ற அனைத்தையும் குப்பை என கருது என்று சொல்லி அனைத்தையும் விட்டுவிட அவர் தயாராக இருக்கின்றார். ஆண்டவர் ஆட்கொள்ளப்பட்ட சவுல் தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கின்றார். தான் சார்ந்திருக்க நெறிதான் மேலானது என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தவன் அதற்காக எத்தகைய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி புறப்பட்டு சென்றவன் சீறி எழுந்து கோப வெறிக்கொண்டு கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதற்காக சென்ற சவுல் இயேசுவால் தடுத்தாட்கொள்ளப்பட்டவன் முழுமையாக மாற்றப்படுகின்றார். தன் நிலை அனைத்தையும் இழக்கின்றார், தன் சுயத்தை இழக்கின்றார்.
கலாத்தியர் 2:20 சொல்வார் அல்லவா, வாழ்வது நான் அல்ல என்னிலே இயேசு வாழ்கின்ற சொல்லி. இப்படி அனைத்தை விட்டு விட்டவர், அனைத்து துன்பங்களை ஏற்க தயாராக இருந்தவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவுடன் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறுதியிட்டு கூற ஆரம்பிக்கின்றார். பார்ப்பவர் அனைவரும் வியக்கும் அளவிற்கு. ஏனென்றால் அனனியாவை கடவுள் தேர்ந்தெடுத்து தமஸ்குக்கு போய் என்று சொல்லுகின்ற பொழுது அனனியா சொல்லுகின்ற வார்த்தை என்ன? ஆண்டவரே, அந்த மனிதன் செய்து கொண்டிருந்த செயல் நமக்கெல்லாம் தெரியுமே என்று சொல்லுகின்றார். என்னென்ன தீமைகளை செய்தான்? கிறிஸ்துவை துன்புறுத்துவதற்காக, உன்னை பின்பற்றின மக்களை துன்புறுத்துவதற்காக இங்கோ ஆணையோடு வந்திருக்கு என்று சொல்லுகின்ற பொழுது கடவுள் சொல்லுகின்றார், இவர் நான் தேர்ந்தெடுத்த என்னுடைய கருவி என்று சொல்லி. அன்பு சகோதரமே, இந்த சவுல் பவுலாகிய மாறிய நிகழ்விலே நிறைய பாடங்கள் இருக்கின்றன. ஒன்று, கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் திட்டம் வைத்திருக்கின்றார். தகுந்த நேரத்திலே அந்த திட்டங்களை நமக்கு வெளிப்படுத்துபவராக இருக்கின்றார். அப்படி கடவுள் நமக்கு வெளிப்படுத்துகின்ற பொழுது, கடவுளோடு நாம் இணைகின்ற பொழுது, அவரால் தடுத்தாட்கொள்ளப்படுகின்ற பொழுது, அவருடைய அனுபவத்தை பெறுகின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் புது படைப்பாக மாற்றப்படுகின்றோம். தமஸ்கு வீதியில் நடந்த அதே நிகழ்வு ஒவ்வொரு கல்வாரி வழியிலும் நடந்து கொண்டிருக்கின்றது. தன்னையே வழியாக ஒப்பு கொடுத்து சிந்துகின்ற இரத்தத்தினாலும் உடைக்கப்படுகிற உடலாலும் இயேசு நம்மை தடுத்தாட்கொள்ள வருகின்றார். நம்மோடு இணைய வருகின்றார். நம்மை அவரோடு இணைத்து கொள்ள வருகின்றார். ஒவ்வொரு கல்வாரி வழியிலும் அந்த தமஸ்கு அனுபவம் நமக்கு கிடைக்கின்றதா? சவுலாக இருந்தவரை பவுலாக மாற்றிய அனுபவம், பழைய மனித இயல்போடு இருந்தவரை புதிய மனித இயல்பாக மாற்றிய அனுபவம் நமக்கு கல்வாரி வழியிலே கிடைத்து கொண்டிருக்கின்றதே. அந்த அனுபவத்தை நாம் பெறுகின்றோமா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சவுல் கேட்டதை போல நாம் ஆண்டவர் நோக்கி கேட்போம். ஆண்டவரே, உம்மை ஆதாயமாக்கிக் கொள்ள, உம்மையின் சொந்தமாக்கிக் கொள்ள, உமக்காக நான் வாழ, உம்முடைய மனநிலையை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்போம். குருவாகிய அனனியா வழியாக சவுலை பவுலாக மாற்றி தூய ஆவியின் கொடையை பொழிந்த கடவுள் இது ஒவ்வொரு கல்வாரி வழியிலும் அப்பரச குணத்திலே நற்கனை வடிவிலே குருவின் வழியாக நம்மை தேடி வருகின்றார். ஆண்டவருடைய அந்த தடுத்தாட்கொள்ள வல்லமை உணர்ந்து கொள்ளுவோம். புது மனிதனாக மாற்றப்படுவோம். பழைய மனிதர்களை களைந்தெறிய முயற்சிப்போம். புதிய ஆதாமாகிய இயேசுவை அணிந்து கொள்ளுவோம். நம்முடைய சொல்லாலும் செயலாலும் எப்படி பவுல் இயேசுவை ஆண்டவருடைய சொல்ல அறுதியிட்டு பறைசாற்ற, அதை போல நாமும் இந்த உலகிற்கு ஆண்டவரை பறைசாற்றுவோம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்முடைய அளவிட முடியாத கிருபையை நினைத்து உம்மை போற்றி புகழ்கின்றோம். இந்த நாளிலும் கூட சவுலாக இருந்தவரை பவுலாக மாற்றி உம்முடைய அற்புதமான ஆவியை பொழிந்து உம்முடைய கருவியாக மாற்றினீரே. தகப்பனே, பாவியும் பலவீனமாகிய என்னையும் உம்முடைய அற்புதமான கருவியாக மாற்றி பயன்படுத்துவீராக. என்னுடைய பலவீனத்தை அல்ல ஆண்டவர் உம்மில் நம்பிக்கை வைத்தது நாளை முழுதும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றேன். என்னிடம் இருக்கின்ற எல்லா இயலாமைகளையும் நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வல்லமையால் நிறைத்திடுவீராக. இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கிறுகின்ற வலிமை எனக்கு கொடுத்திடுவீராக. அன்பின் தெய்வமே, இந்த நாள் முழுவதும் உம்முடைய ஆவியால் இயக்கப்படுகின்ற, உம்முடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்கின்ற, உம்முடைய அன்பு நிழலிலே கரம் பிடித்து வழிநடத்தப்படுகின்ற கிருபையை எங்களுக்கு தாரும். உம்முடைய வல்லமையே இந்த நாள் முழுவதும் எங்களை காப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இறைவன் என்னில் உரைகின்றார், இன்பம் எனக்கு தருகின்றார். இறைவன் என்னில் உரைகின்றார், இன்பம் எனக்கு தருகின்றார். அன்பும் அருளும் பொழிகின்றார். அன்பும் அருளும் பொழிகின்றார். என்னை முழுதும் ஆழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, என்னை கிறிஸ்துவே வாழ்கின்றார்.